அனைத்து பிரச்சனைகளுக்கும் முழு காரணம் அரசு அறிவிக்கும் கவர்ச்சிகரமான நிறைவேற்றப்பட முடியாத வாக்குறுதிகள். அடுத்த 5 ஆண்டுகள்ல ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி கடன் அப்படின்னா அடுத்த 5 வருஷத்துல 14 லட்சம் கோடியை தாண்டிவிடும். வட்டி மட்டுமே சுமார் 1.1 லட்சம் கோடிக்கு மேல செல்லும். இதுதான் இன்றைய தமிழ்நாட்டோட நிலைமை. யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே என்பது போல தேர்தல் நெருங்குவதால போராட்டத்தை அரசு ஊழியர்கள் தீவிரப்படுத்தியிருக்காங்க. அரசு ஊழியர்களுடைய போராட்டம் பொதுமக்கள் அறிய வேண்டிய ஒரு பெரிய உண்மையாகவே இருக்கு. அந்த உண்மை பார்த்தீங்கன்னா கசப்பான பாடமாகவும் கூட இருக்கலாம். பொதுமக்கள் அறிய வேண்டிய பெரிய பெரிய உண்மைகளை பற்றி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சப்போஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது தான் பழமொழி. அதே மாதிரி தான் தேர்தல் நெருங்குவதால போராட்டத்தை அரசு ஊழியர்கள் தீவிரப்படுத்தியிருக்காங்க. இது இப்போ மட்டும் இல்லைங்க, எல்லா தேர்தல் காலத்திலும் இது நடந்துட்டு இருக்கிறது தான். குறிப்பாக சொல்லணும்னா சட்டசபை தேர்தல் நெருங்கும் போது அரசு ஊழியர்கள் போராடுவது வழக்கமான ஒன்றாகவே இருக்கு அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா மிகையாகாது. அப்பதான் அவர்களின் கோரிக்கையும் ஏற்கப்படுவதும் ஒரு காரணமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா போராடுறாங்க, அப்பதான் அந்த கவர்மெண்ட் அது மனசுல வாங்கிக்கிறாங்க, அவங்களுக்கு ஃபேவரா பண்றாங்க, எலெக்ஷன்ல ஓட்டும் வாங்குறாங்க, அடுத்த 4 வருஷத்துக்கு மறந்துடுறாங்க, அடுத்த அந்த 1 வருஷத்துல தான் மடி போராட்டம் வருது. எல்லாம் இது ஒரு ரொட்டீனான ஒன்றாவே நடந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்போதான் அவங்களோட கோரிக்கையும் ஏற்கப்படுவது ஒரு காரணமாகவே இருக்குது. தற்போதும் அதே மாதிரி தான் ஓய்வூதிய அறிவிப்பு மட்டும் போதாது அப்படின்னு தங்கள் கோரிக்கைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்ட்டு போராட்டத்தை தொடர்ந்திருக்காங்க. சட்டசபை தேர்தல் தேதி அநேகமாக பார்த்தீங்கன்னா அடுத்த மாத இறுதியில், அதாவது பிப்ரவரி மாத இறுதியில் இல்லைன்னா மார்ச் முதல் வாரம் கண்டிப்பாக அறிவிக்கப்பட்டுவிடும். அதன் பிறகு அரசே நினைச்சாலும் நிதி தொடர்பான எந்த அறிவிப்பும் வெளியிட முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏற்கனவே உள்ள திட்டங்களை மட்டும் செயல்படுத்த முடியும், புதுசா எந்த திட்டத்தையும் அவங்க அனௌன்ஸ் பண்ண முடியாது, இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண முடியாது. பிப்ரவரி அல்லது மார்ச் மாத தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட்டிலும் இடைக்கால பட்ஜெட் தான் போட முடியுமே தவிர ஒரு முழு பட்ஜெட் என்பது இந்த வருஷத்துக்கு ஜூலையில தான் தாக்கல் செய்யப்படும். அந்த ஜூலையில அடுத்ததாக வரப்போகும் ஒரு கட்சி ஆட்சி அமைக்கிற எந்த கட்சியோ அந்த கட்சி தான் போட முடியும். ஸோ அதுதான், அதாவது பார்த்தீங்கன்னா புதிய அரசு தான் தாக்கல் செய்யவே முடியும். ஸோ எனவே தான் தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு முன்னாடியே தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வைக்க அரசு ஊழியர்கள் போராட்டங்களில் ஈடுபடுவது வழக்கமான ஒன்றாகவே இருக்கு. ஸோ அவங்களோட போராட்டங்கள் தேவைகளுக்காகவே என்றாலும் போராட்டங்களின் நியாயங்கள் இல்லாமல் இல்லை. தேர்தலின் போது அளிக்கப்படும் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று தான் போராடுறாங்க. ஸோ அவங்க முன்னாடி எலெக்ஷனில் என்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ அந்த வாக்குறுதியை இன்னும் நிறைவேற்றலை, அதை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு நாங்கள் சொல்லித்தான் போராடுறோம். புதுசாக எங்களுக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படிங்கலாம் நாங்கள் சொல்லி போராடலை அப்படிங்கிறது போராட்டக்காரர்களுடைய ஒரு நியாயமான வாதமாகவே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஆட்சிக்கு வருவதற்காக சொல்லும் கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை நம்பித்தாங்க மக்கள் அனைவருமே வாக்களிக்கிறோம். நாமும் அப்படிதான் பண்றோம். ஆனால் ஆட்சி முடியும் வரை நிறைவேற்றப்படவில்லை அப்படின்னா அதனை ஏமாற்றமாக கருதும் அரசு ஊழியர்கள் இறுதியாக போராடுறாங்க. அரசு ஊழியர்கள் மட்டும் இல்லைங்க, நாமளுமே சேர்ந்து போராடலாம். ஏன்னா கவர்ச்சிக்காக மட்டுமே வாக்குறுதிகளை அளித்துவிட்டு அதை ஏமாற்றும் எந்த அரசாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக நாம மக்கள் நிச்சயமாக போராட வேண்டும். பட் போராடி தான் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா மக்கள் அவங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வேலைக்கு செல்லாம இது ஓடிட்டா போற மாதிரியே இருக்கும். எனவே கவர்மெண்ட் தயவு செஞ்சு உங்களுடைய வாக்குறுதிகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய வாக்குறுதிகளா நீங்க வச்சீங்க அப்படின்னா நிச்சயமா மக்கள் உங்களுக்கு நீங்க எத்தனை வருஷங்கள் காலம் கடந்தாலும் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க.
அவர்களுடைய போராட்டத்தை அரசு கண்டு கொள்ளாம இல்லை, அழைத்தும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, யதார்த்தங்களை கூறுறாங்க. ஏன்னா கேட்கும் கோரிக்கைகள் எல்லாமே நிதி தொடர்பானது. அரசோட கஜானா இருந்தா தான் செய்ய முடியும். ஆல்ரெடி அரசோட கஜானா காலியாகவே இருக்கு. தமிழக அரசிடம் அதற்கு உரிய பணம் இல்லை அப்படின்னா கூட நிறைவேற்ற முடியாது அப்படின்னு தான் கூறும். இதுவே யதார்த்தமான உண்மையும் கூட. ஸோ ஏன்னா இந்த நிதியாண்டு பட்ஜெட்டில் தமிழக அரசின் மொத்த வருவாய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,31,000 கோடி. ஆனால் செலவு பார்த்தீங்கன்னா 3,72,000 கோடியாக செலவாயிருக்கு. ஸோ அதாவது கிட்டத்தட்ட அந்த பற்றாக்குறை மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ரூ 41,000 கோடியாக இருக்குங்க. இந்த பற்றாக்குறை ஒரு புறம் இருக்கும்போது பட்ஜெட்டில் கணிசமான பணம் ஏற்கனவே வாங்கி கடனுக்கு வட்டியாக மட்டுமே செல்லுது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. தமிழக அரசின் 2025-26 ஆண்டிற்கான பட்ஜெட் மதிப்பீடுகளின் படி வாங்கிய கடனுக்காக மட்டுமே வட்டி மட்டும் கிட்டத்தட்ட சுமார் 70,754 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப ஷாக்கிங்கான விஷயமாகவே இருக்கு. ஸோ இது முந்தைய ஆண்டுகளை விட மிக மிக அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்ச் 31, 2026 நிலவரப்படி தமிழகத்தோட மொத்த கடன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா சுமார் 9.5 லட்சம் கோடியாக இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. எங்கெங்க கொண்டு போய் நிறுத்திக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் அனைவருமே கேள்வி கேட்கும் மனநிலைக்கு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இது மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 26% ஆகும். எங்க அப்பா இது ரொம்ப ஷாக்கிங்காகவே இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா அரசே நினைச்சாலும் குறைக்கவே முடியாத செலவு என சில கட்டாய செலவுகள் இருக்கு. ஸோ அதில் 2025-26 இவை மொத்தம் பார்த்தீங்கன்னா 2,07,054 கோடியாக இருக்குது. செலவே பண்ண முடியாத, குறைக்கவே முடியாத விஷயம். ஸோ இதில் முன்பே சொன்ன மாதிரி தான் வட்டிக்கு மட்டும் இதுக்கு 70,755 கோடி, கிட்டத்தட்ட 34% போயிடும். அரசு ஊழியர்கள் சம்பளம் 91,726 கோடி ஆகும். இது தவிர பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களின் ஓய்வூதியத்திற்கு அப்படின்ட்டு 46,214 கோடி ரூபாய் போய்விடும். ஸோ வருவாய் பற்றாக்குறை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 41,635 கோடியாக இருக்கு. ஸோ இந்த சமயத்தில் ஓய்வூதியம் வேற கொடுக்குறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கே கிட்டத்தட்ட 50,000 கோடி போய்விட மாட்டிருக்குது. ஸோ இருந்தாலும் எளிமையாக சொல்ல வேண்டும் அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் சம்பளம் வட்டி போக அரசிடம் கைவசம் என்று உபரி பணம் என்று அரசிடம் ₹1 கூட கிடையாது. நெகட்டிவ் தான் இருக்கு. ஸோ அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ரூபாய் சுமார் 1,06,968 கோடி ரூபாய் அளவிற்கு புதிய கடன்களை வாங்கித்தான் அரசு தனது அனைத்து திட்டங்களையும் 2025-26 செயல்படுத்தி வருது. ஒவ்வொரு ஆண்டும் இப்படி கடன் வாங்குவதால தமிழகத்தோட மொத்த கடன் 9.3 லட்சம் கோடியை தொட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூழல தான் அரசு ஊழியர்களுக்கு புதிய ஓய்வூதியம் தொடர்பாக அடுத்த நிதியாண்டில் 11,000 கோடி கூடுதலாக ஒதுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடேங்கப்பா, இப்பவே பணம் இல்லை, அடுத்த வருஷம் எங்கிருந்தீங்க பணம் மரத்துலேருந்தா காய்க்குது. அதற்கும் சேர்த்து அரசு கடன் வாங்க வேண்டும். இப்படியான சூழல்ல தான் அரசு எந்த ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டாலும் அதற்கு கடன் தான் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஸோ பின்னர் இந்த கடனுக்கு வட்டி கட்ட வேண்டும். அதனால தான் கட்டமைப்பு பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த முடியாது அப்படிங்கிற நிலைமை இருக்கு. ஸோ இதனால தான் அரசு இடியாப்ப சிக்கலில் இருக்குது. ஸோ ஏன்னா அரசு அறிவித்த ஓய்வூதியம் திட்டத்தையே இன்னும் பாதி அரசு ஊழியர்கள் ஏற்கவில்லை. அண்ட் ஆல்சோ இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்ட்டு ஆசிரியர்கள் போராடி வராங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் தனியார் மயமாக்குவதை கண்டித்து போராட்டம் நடத்துகிறாங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி பணியாளர்கள் கிராம செவிலியர் பணி வழங்கப்படும் என்ற அரசாணையை செயல்படுத்த கோரி ஆர்ப்பாட்டமும் நடத்துகிறாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா சத்துணவு பணியாளர்களும் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட போவதாக அறிவிச்சிருக்காங்க. போக்குவரத்தும் ஓய்வூதிய தொழிலாளர்களுக்கு போராட்டம் நடத்த திட்டமிட்டு வராங்க. ஸோ ஏற்கனவே செவிலியர்களும் போராட்டம் நடத்தியிருக்காங்க. ஸோ உண்மையில் இந்த சிக்கல்களுக்கு எல்லாம் காரணம் தேர்தல் காலங்கள் அறிவிக்கப்படும் வாக்குறுதி தான்.
அரசால நிறைவேற்ற முடியும் என்கிற வாக்குறுதிகளை மட்டும் அளிக்க வேண்டும். நடைமுறைக்கு சாத்தியமற்ற மக்களை சோம்பேறியாக்கும் திட்டங்களை ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சிகள் அளிக்கவே கூடாது. வருமானம் உயராம எந்த அரசாக இருந்தாலும் அடுத்த 5 ஆண்டுகளில் தாராளமாக செலவு செய்துவிட முடியாது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இதை மக்கள் அனைவருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு கேட்டுக்கிறேன். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். ஸோ டெஃபினட்டாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.